இந்த என்பிபி என்கின்ற ஜேவிபி அரசு ஆட்சிக்கு வரக்கூடாது. என்பிபி அரசாங்கம் பொய்களை சோடிச்சு சொல்வதிலும் தங்களுடைய புத்திகளை பயன்படுத்தி ஒரு தவறான ஒரு மாயையான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதிலும் வல்லவர்கள் என்பதை கடந்த 6 மாதங்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ் உள்ளூராட்சி சபைகள் அனைத்திலும் தமிழ் தேசிய கட்சிகளே ஆட்சி அமைக்கக்கூடிய விதத்திலே என்பிபிக்கு பின்னாலே இருக்கக்கூடிய ஜேவிபியினருக்கு இந்த மாகாண சபை முறைமையிலே எள்ளளவும் உடன்பாடு கிடையாது. திரு சுமந்திரன் அவர்கள் மாகாண சபை தேர்தலிலே முதல்வர் வேட்பாளராக போட்டியிடுவாராக இருந்தால் நிச்சயம் அவர் தோல்வியை தழுவுவார் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அவர் தோல்வியை தழுவ வேண்டும். இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைத்தது மட்டுமல்ல, தமிழரசு கட்சியையும் சிதைத்து இன்று நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய நபராகத்தான் நாங்கள் அவரை அடையாளம் காணுகிறோம். வெட்கமானம் எதுவும் இல்லாமல் நிற்பராக இருந்தால் கூட மக்களாலே நிச்சயமாக அவர் நிராகரிக்கப்படுவார் என்பது. ஒரு தனிநபராக திரு சுமந்திரன் அவர்கள் அந்த கட்சியிலே இருந்து கொண்டு கட்சியை தவறாக வழிநடத்துவதற்காக ஆணையரவு உட்பட பல இடங்களிலே சோதனை சாவடிகளை எடுத்து விட்டோம் என்பது மீண்டும் பலமாக அனைத்து இடங்களிலும் சோதனை சாவடிகள் போடப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. வடக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் அல்லது மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களோடு நடந்து கொள்கின்ற விதங்கள் ஒரு அடாவடித்தனமாக ஒரு வன்முறை எடுத்து காட்டுகிற மாதிரி நாங்கள் இப்படித்தான் என்று சொல்வதும் பீஃப் மாற்றத்தில் அவர்கள் அதிலே விற்று கொண்டிருக்கிறார்கள். நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக இப்படி ஒன்றை இவர்கள் திறந்திருப்பது இதற்கு பின்னாலே திட்டமிடப்பட்ட சதித்திட்டங்கள். சைவ உணவகத்துக்கு செல்வதை நீங்கள் நிறுத்த வேண்டும். சிலர் சொல்லுவார்கள், இதுல நல்லூருக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகள் எல்லாம் சமைக்கணும் தானே, அதெல்லாம் நீங்க நிப்பாட்டுறீங்களோ, இது கடையை மட்டும் நிப்பாட்டுறீங்களோ? வணக்கம். மற்றும் ஒரு அரசியல் களம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் சிவகுரு ஆதீன முதல்வர் மற்றும் P2P இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய வேலன் சுவாமி அவர்களை தான் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் ரோஷானி. வணக்கம் லங்காஸ்ரீ நேயர்களே. நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்களுடைய, குறிப்பாக தமிழ் மக்களுடைய இந்த தேசிய பற்று தொடர்பில் பேசப்பட்டது. அது எவ்வாறு காணப்பட்டது? ஆமாம், நிச்சயமாக நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும் பொழுது இப்பொழுது அண்மையிலே நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலுடைய முடிவுகள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே ஒரு தமிழ் தேசிய எழுச்சியை காட்டி நிற்கின்றன. அதிலும் குறிப்பாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய அரசியல் கட்சிகள் அனைவருமே இந்த என்பிபி என்கின்ற ஜேவிபி அரசு ஆட்சிக்கு வரக்கூடாது, சபைகளை கைப்பற்றக்கூடாது என்கின்ற பிரச்சாரத்தை அனைவரும் ஒற்றுமையாக அதை ஒரே குறியாக முன்னெடுத்ததன் காரணமாக எங்களுடைய மக்கள் விழிப்படைந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை இன்னும் பலப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, என்பிபி அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருந்த எதிர்பார்ப்பும் கடந்த 6 மாதங்கள் 6க்கு மேற்பட்ட மாதங்களாக எந்தவித வாக்குறுதிகளுமே பூர்த்தி செய்யப்படாத ஒரு நிலையையும் ஏமாற்றப்பட்ட நிலையையும் மக்கள் உணர்ந்ததும் இதற்கு ஒரு அடித்தளமாக இருந்திருக்கிறது. ஆனாலும் குறிப்பாக தற்போதைய அரசாங்கம் தமிழ் மக்கள் மத்தியில் தாங்கள் தோல்வியை தழுவிக்கொள்ளவில்லை என்ற ரீதியில தான் அவர்களுடைய கதைகள் அமைய பெற்றிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? என்பிபி அரசாங்கம் பொய்களை சோடிச்சு சொல்வதிலும் தங்களுடைய புத்திகளை பயன்படுத்தி ஒரு தவறான ஒரு மாயையான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதிலும் வல்லவர்கள் என்பதை கடந்த 6 மாதங்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு அங்கமாகத்தான் இப்பொழுது தாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட தாங்கள் உரிய இடத்தை கைப்பற்றி இருக்கிறோம் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொல்கிறார்கள். தென்னிலங்கையிலே அதிகளவான ஆசனங்களை அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் எங்களை பொறுத்தவரை, ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே, எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே தமிழ் தேசிய எழுச்சி தான் இங்கே மேலோங்கி இருக்கிறது. இந்த விகிதாசார முறையின் அடிப்படையிலே பல இடங்களிலே என்பிபி தோல்வியை தழுவியிருந்தாலும் அந்த விகிதாசார முறையினுடைய ஒரு நன்மை தோல்வி அடைந்தவர்களுக்கும் ஆசனங்கள் விகிதாசார முறையிலே கிடைக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டைத்தான், அந்த நடைமுறையைத்தான் அவர்கள் அதில் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக ஆங்காங்கு சில ஆசனங்களை பெற்றிருக்கிறார்களே தவிர யாழ்ப்பாண மாநகர சபை உட்பட அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும்
அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை அவர்களாலே பெற முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம். இந்த நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தமிழ் கட்சிகளாகட்டும் தமிழர் தரப்புலையும் ஏதோ ஒரு விடயத்தை வந்து சொல்லி நிற்கிறது. அதாவது தமிழ் கட்சிகள் அனைத்தும் வந்து ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எதிர்காலத்தில் என்ற விதத்துல இப்படிப்பட்ட நிலையில இந்த தமிழ் கட்சிகள் எவ்வாறான போக்கை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது? ஆமாம், அந்த நீங்கள் சொன்னது போல எங்களுடைய மக்கள் தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக எங்களுடைய இன நன்மைக்காக இன விடுதலைக்காக செயற்பட வேண்டும் என்ற செய்தியைத்தான் இந்த கடந்த தேர்தலிலே எங்களுடைய மக்கள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்ற மாகாண சபை தேர்தலில் கூட அந்த செய்திதான் இன்னும் பலமாக வெளிப்படுத்தப்படும் என்பதுதான் எங்களுடைய எதிர்வு கூறலாக இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே இதனை எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள் சரியான விதத்திலே புரிந்து கொண்டு நேரான விதத்திலே இதை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒரு ஒற்றுமையை நோக்கிய விடயத்திலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே இருக்கின்ற தமிழ் உள்ளூராட்சி சபைகள் அனைத்திலும் தமிழ் தேசிய கட்சிகளே ஆட்சி அமைக்கக்கூடிய விதத்திலே அவர்கள் ஒரு முன்மாதிரியாக நடக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடைய விருப்பமாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கிறது. ஆகவே அதற்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் சில உத்திகளையும் சில அணுகுமுறைகளையும் பின்பற்றி தங்களுடைய கட்சி நலன்களை முன்னிலைப்படுத்தாது தமிழன் என்ற அடிப்படையிலே இன நலன்களை முன்னிலைப்படுத்தி தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்து சபைகளிலும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அனைவரும் ஒன்றுபட்டு ஆட்சிகளை அமைக்க வேண்டும், அனைத்து சபைகளிலும் அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்து விட்டது. நீங்கள் கூறுவதை போன்று மாகாண சபை தேர்தல் நடைபெற காத்திருக்கிறது என்ற ரீதியில் பல விடயங்கள் இருக்கிற சூழ்நிலையில நிச்சயமாக இந்த மாகாண சபை தேர்தல் நிச்சயம் நடைபெறுமா? அது கூட கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இருந்தும் என்பிபிக்கு பின்னாலே இருக்கக்கூடிய ஜேவிபியினருக்கு வந்து இந்த மாகாண சபை முறைமையிலே எள்ளளவும் உடன்பாடு கிடையாது. அவர்களுடைய கொள்கையிலே அதற்கு இடம் கிடையாது. அதிகாரங்களை பகிர்ந்து கொள்கிற எண்ணம் கூட அவர்களுக்கு கிடையாது. ஒற்றையாட்சி கட்டமைப்பை மேலும் பலப்படுத்துவதுதான் அவர்களுடைய சித்தாந்தமாக இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் இந்திய நாட்டினுடைய அழுத்தம் மற்றும் ஏனைய சர்வதேச வல்லரசுகளுடைய அழுத்தங்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் ஈழத்தமிழர்களுடைய அழுத்தங்கள் காரணமாக அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இருந்தும் அடுத்த வருடம் மார்ச் மாதம் அளவிலே அது நடைபெறலாம் என்று ஒரு சில ஆளும் தரப்பு அமைச்சர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். சில வேளைகளிலே அந்த காலப்பகுதி இன்னும் பின்னுக்கு ஒரு 6 மாதம் பின்தள்ளி போகலாம் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் எப்படியும் அவர்கள் அதை நடத்தித்தான் ஆக வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர்கள் அரசியலமைப்பு மாற்றம் என்கின்ற விடயத்தை கையில் எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மாகாண சபை தேர்தல் என்கின்ற போது சுமந்திரன் வந்து மாகாண சபையினுடைய முதல்வராக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பல கருத்துக்கள் வந்து அடிபடுகிறது. இந்த நிலையில நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள்? திரு சுமந்திரன் அவர்கள் மாகாண சபை தேர்தலிலே முதல்வர் வேட்பாளராக போட்டியிடுவாராக இருந்தால் நிச்சயம் அவர் தோல்வியை தழுவுவார் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அவர் தோல்வியை தழுவ வேண்டும். எங்களுடைய இனம் சார்ந்த செயற்பாடுகளிலே அவருடைய செயற்பாடுகள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுடன் ஒத்துப்போகக்கூடிய நிலையாக கடந்த காலங்களில் இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும். இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை சிதைத்தது மட்டுமல்ல, தமிழரசு கட்சியையும் சிதைத்து இன்று நீதிமன்றத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய நபராகத்தான் நாங்கள் அவரை அடையாளம் காணுகிறோம். ஆகவே அந்த விதத்திலே அவர் தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலிருந்து முற்றுமுழுதாக மக்களாலே நிராகரிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே தேர்தல் கேட்டு தோல்வி அடைந்தவர்கள், உதாரணமாக மாவை சேனாதி ராஜா ஐயா அவர்கள் கட்சி தலைவர் உட்பட ஏனையவர்களை நீங்கள் ஒரு முறை தோல்வி அடைந்து விட்டீர்கள், ஆகவே இனி நீங்கள் தேர்தல் கேட்க முடியாது என்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அவர்கள் எல்லோரையுமே இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே கேட்க முடியாத சூழலை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே அந்த நிலையை அவர் ஏற்படுத்தி இருப்பாராக இருந்தால் நிச்சயமா அந்த விதி அவருக்கும் பொருந்தும். ஆகவே அவரும் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல் கேட்டு தோல்வியடைந்த ஒரு நபராகத்தான் இப்பொழுது இருக்கிறார்.
தமிழரசு கட்சியின் மத்திய குழு என்ற வகையிலே பதில் பொதுச் செயலாளர் என்ற ஒரு போலியான அதிகாரத்தை வச்சுக்கொண்டு சில விஷயங்களை செய்ய முயற்சிக்கிறார். ஆகவே அந்த அடிப்படையிலே அவர் உண்மையிலேயே எதிர்வரும் தேர்தலிலே களத்திலே நிற்பதற்கு கூட தகுதி இல்லாதவர் அவருடைய கூற்றுப்படியே. அதையும் மீறி அவர் வெக்கம்மானம் எதுவும் இல்லாமல் நிற்பராக இருந்தால் கூட மக்களாலே நிச்சயமாக அவர் நிராகரிக்கப்படுவார் என்பது தெள்ள தெளிவாக தெரிந்த விடயம். நடந்து முடிந்த இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் குறிப்பாக தமிழ் கட்சிகள் வெற்றி பெற்றிருந்தது. அதிலும் குறிப்பாக தமிழரசு கட்சி அமோக வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன, உங்களுடைய பார்வை எப்படியாக இருக்கிறது? நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களிலே தமிழரசு கட்சி அனைத்து கிராம மட்டங்களிலும் தன்னுடைய கட்டமைப்புகளை கொண்டிருக்கின்ற ஒரு அடிப்படையிலும், கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக மிக பலமான நிலையிலே பறந்து பெற்றிருக்கிற ஒரு அடிப்படையிலும் பல சபைகளிலே தமிழரசு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் அதே அளவுக்கு நான் அமோக வெற்றி என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அதே அளவுக்கு தமிழ் தேசிய பேரவை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைந்த அந்த கூட்டமைப்பு, அந்த ஒரு கூட்டு செயற்பாடு தமிழ் தேசிய பேரவையாக இந்த தேர்தல் களத்திலே குதித்திருந்தார்கள். அவர்களும் கிட்டத்தட்ட அநேகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஆசனங்களை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த விகிதாசார தேர்தல் முறையிலே பார்க்கும் பொழுது ஆசனங்கள் தமிழரசு கட்சிக்கு அதிகமாக இருந்தாலும் அவர்களும் கிட்டத்தட்ட அநேகமான இடங்களிலே ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். அதே போல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கூட ஒவ்வொரு இடங்களிலும் ஓரளவுக்கு அவர்களும் ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே மக்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று சொல்லும் பொழுது அங்கு உள்ளூராட்சி சபைகளிலே நின்றிருக்கக்கூடிய வேட்பாளர்களை பார்த்து, கட்சியை பார்த்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அது தவிர தமிழரசு கட்சி பாரம்பரியமான கட்சி, தேசிய தலைவராலே அடையாளப்படுத்தப்பட்ட கூட்டமைப்பாக அடையாளப்படுத்தப்பட்ட அந்த கட்சியின் சின்னம் அது மக்களுடைய மனங்களிலே இன்றும் நிலைத்திருக்கிறது. ஆகவே அந்த ஒரு பாரம்பரிய சிந்தனை அடிப்படையிலும் மக்கள் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு தனிநபராக திரு சுமந்திரன் அவர்கள் அந்த கட்சியில இருந்து கொண்டு கட்சியை தவறாக வழிநடத்துவதற்காக அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் கட்சியை ஒதுக்கவில்லை என்பதையும் நாங்கள் இந்த தேர்தலிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கம் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலாகட்டும், பாராளுமன்ற தேர்தலாகட்டும் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தோல்வியை குறிப்பாக தமிழர் தரப்புல தோல்விகளை தழுவி கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில தற்போது இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு தொடர்புல மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எண்ணத்துல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக தமிழ் மக்கள் மத்தியிலே அந்த இருந்திருக்கக்கூடிய எண்ணங்களிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலுமே நாங்கள் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம், அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று சொல்லியிருக்கக்கூடியவர்கள் இப்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குது என்ற விஷயத்தையே பிற்போட்டு கொண்டு செல்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் அல்லது ஏனைய சர்வதேச நிதி வழங்குகின்ற நிறுவனங்களாக இருக்கலாம், அவர்களுடைய அழுத்தத்தையும் தாண்டி இவர்கள் இதை அப்படியே தட்டி கழித்து இழுத்தடித்து கொண்டு செல்கின்ற நிலைதான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அரசியல் கைதிகள் என்று யாருமே இல்லை என்று கையை விரிக்கிறார்கள். ஆகவே அந்த விடயங்களாக இருக்கலாம், காணி விடுவிப்புன்ற விடயத்தில் கூட ஒரு சில பாதைகளை மட்டும் காட்டிவிட்டு அதை பிறகு திருப்பி மூடுகின்ற தன்மையும், ஆணைரவு உட்பட பல இடங்களிலே சோதனை சாவடிகளை எடுத்து விட்டோம் என்பது மீண்டும் பலமாக அனைத்து இடங்களிலும் சோதனை சாவடிகள் போடப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுகின்ற நடவடிக்கைகளும் ஆங்காங்கு நடந்து கொண்டிருக்கின்றன. அண்மையிலே முள்ளிவாய்க்கால் கஞ்சி திருகோணமலையிலே சம்பூரிலே வழங்கிய இடத்திலே கூட அங்கே இருந்திருக்கக்கூடிய 3 பேரை கைது செய்வதற்காக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று மிரட்டி அச்சுறுத்தி விடுதலை செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பின்னணியிலே இந்த அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத ஒரு சந்தர்ப்பத்திலும், தமிழ் மக்களுடைய விடயங்களை பொறுத்தவரையிலே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் ஈழத்தமிழர்கள் அனுர அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்து இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு சில அமைச்சர்கள், வடக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் அல்லது மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களோடு நடந்து கொள்கின்ற விதங்கள் ஒரு அடாவடித்தனமாக, ஒரு வன்முறை எடுத்து காட்டுகிற மாதிரி, நாங்கள் இப்படித்தான் என்று சொல்வதும், சபைகளில் எங்கெங்கெல்லாம் வெற்றி பெறுறோமோ அங்கதான் காசு அனுப்புவோம், மற்ற இடங்களுக்கு காசு அனுப்ப மாட்டோம் என்று வெளிப்படையாகவே பிரச்சாரங்களிலே இந்த கருத்துக்களை அவர்கள் பதிவு செய்வதும், ஆகவே அவர்களுடைய அந்த நிலப்பாடுகளை பார்க்கும் பொழுது ஈழத்தமிழர்களுக்கு அவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் என்பது நிச்சயமாக மிக மிக குறைவடைந்து தான் செல்கின்றன.
என்பிபி அரசிலே ஆதரவு கொடுப்போம் அல்லது உள்ளூராட்சி சபைகளிலே நாங்களும் தேர்தலுக்கு நிற்போம் என்று ஆர்வத்தோடு இருந்த இளைஞர்கள் கூட மனம் மாறி தமிழ் தேசிய கட்சிகளிலே இந்த கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கேட்ட வரலாறு தான் இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது. ஆகவே அவர்களுடைய மதிப்பு தமிழ் மக்கள் மத்தியிலே மிகவும் சரிந்திருக்கிறது. தென்னிலங்கை சிங்கள மக்களை பொறுத்தவரையிலே எனக்கு சரியாக சொல்ல தெரியவில்லை. ஆனாலும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பல வாக்குறுதிகளை நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லி இருக்கின்றார்கள். பொருளாதார ரீதியில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் கிடைக்காத என்று இயங்கக்கூடிய இளைஞர்கள் ஏராளமாக இருந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தற்போது பார்க்கிற போது பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது அல்லது வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டாலும் இந்த தட்டுப்பாடு தொடர்பில் அதிகம் இடம்பெறுவது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சாதாரணமாக ஒரு உப்பை விளைவிக்கக்கூடிய தமிழர் பிரதேசத்துல இந்த உப்புக்கான தட்டுப்பாடு ஒட்டுமொத்தமாக இலங்கையை ஆட்கொண்டிருக்கிறது. இப்படி நிறைய அத்தியாவசிய பொருட்கள்ல தட்டுப்பாடு நிலவுகிறது. இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஆமாம், நிச்சயமாக இவர்கள் இந்த பொருளாதார ரீதியில நாட்டை மீட்டெடுக்கின்ற ஒரு முயற்சியிலே இவர்கள் வெற்றி அடையவில்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. அந்த இருக்கிற சூழலை அப்படியே சமாளித்து கொண்டு தக்க வைத்து கொண்டு இந்தியாவையும் சர்வதேசத்தையும் சர்வதேச நிறுவனங்களையும் ஓரளவு சமாளித்து கொண்டு இதை எப்படியே கொண்டு போகலாம் என்றுதான் இவர்கள் அந்த முயற்சியை செய்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல உப்புக்கான தட்டுப்பாடு உட்பட பல்வேறு விதங்களில் இவர்களுக்கு எதிர்காலத்திலே சவால்கள் காத்திருக்கின்றன. ஆகவே குறிப்பாக அடுத்த வருடம் வரும் பொழுது இதெல்லாம் மிகவும் ஒரு இறுக்கமான நிலையை நோக்கி நகரும் என்றுதான் பொருளாதார நிபுணர்கள் ஆய்வாளர்கள் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த விதத்திலே இந்த பொருளாதார நிலையிலிருந்து எவ்வாறு நாட்டை மீட்டெடுப்பது என்பதற்கான ஆக்கபூர்வமான எந்த திட்டத்தையும் இந்த அரசு இதுவரை முன்வைக்கவும் இல்லை, நடைமுறைப்படுத்தவும் இல்லை என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. தற்போதும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதாவது நல்லூர் ஆலய சூழலில் அசைவ உணவகம் கொண்டு நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது தொடர்பான போராட்டங்களும் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? அது தொடர்பான தீர்ப்பும் வந்திருக்கிறதாக நினைக்கின்றேன். அது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஆமாம், அண்மையிலே கடந்த 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக பிரதான வீதியிலே ஒரு பல்தேசிய கம்பெனி நிறுவனத்தினுடைய ஒரு அசைவ உணவகம் எந்தவித அனுமதியும் இல்லாமல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அங்கே அவர்கள் விற்கின்ற விற்பனை பதார்த்தங்களிலே அசைவ உணவுகளையும் குறிப்பாக மாட்டிறைச்சி அவர்கள் அதிலே விற்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய சைவ பாரம்பரிய முறைப்படி ஒரு ஆலயம் இருக்கும் பொழுது அந்த ஆலய சூழலுக்குள்ளே அசைவ உணவகங்கள் இருக்கக்கூடாது, மதுபான சாலைகள் இருக்கக்கூடாது என்பது ஒரு அடிப்படை பண்பாடாக எங்களால் காலங்காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அப்படியான ஒரு சூழலில் நல்லூர் என்பதும் சைவத்துக்கும் தமிழுக்கும் ஒரு அடையாளமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சூழலில் நல்லூர் ஆலயம் என்பது ஈழத்தமிழர்களுடைய ஒரு தேசிய ஆலயம் என்ற ஒரு அடிப்படையில் நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக இப்படி ஒன்றை இவர்கள் திறந்திருப்பது இதற்கு பின்னாலே திட்டமிடப்பட்ட சதித்திட்டங்கள், இனவாதம் மதவாதத்தை இங்கே உருவாக்கி சில கலவரங்களை ஏற்படுத்துகின்ற சதிகள் இதற்கு பின்னாலே இருக்கின்றனவோ என்றுதான் இப்பொழுது எங்களை சிந்திக்க தூண்டுகிறது. ஏனென்றால் அந்த அனுமதி பெறப்படாமல் அவர்கள் திறந்த பொழுது மாநகர சபைக்கு சுகாதார பகுதிக்கு அது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது கடந்த 13ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக அவர்கள் ஒரு கடிதத்தை வழங்கியிருக்கிறார்கள், அனுமதியை பெற்றுக்கொள்ளவும் என்று சொல்லி. அதுவரைக்கும் அந்த கடையை மூட சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மூடவில்லை, தொடர்ந்து கடை இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் காலையிலே 21ஆம் தேதி புதன்கிழமை யாழ் மாநகர சபை என்ற சுகாதார பகுதி தாக்கல் செய்த வழக்கிலே தீர்ப்பு அதுக்குரிய தண்டனை பணம் அறவிடப்பட்டதாக மட்டும்தான் நாங்கள் அறிகின்றோம். கடையை மூடச் சொல்லி எந்த ஒரு தீர்ப்பும் வரவில்லை என்று. ஆகவே அது கூட எங்களுக்கு மிகவும் ஒரு மனவேதனையை தருகிறது. நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் நீதிமன்றம் அவர்கள் முறையான அனுமதியை பெறும் வரையில் கடையை மூட வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பை கொடுத்திருப்பார்கள் என்றும், மாநகர சபை சுகாதார பகுதியினர் கூட சாதாரணமாக கடைகள் இங்கே சட்டவிரோதமாக செயற்படும் பொழுது அல்லது குறிப்பாக உணவகங்கள் என்று சொன்னால் அந்த சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படாத பொழுது உடனடியே சென்று அவர்கள் சீல் வைக்கிறார்கள். நாங்கள் பல கடைகளை பார்த்துருக்கிறோம். இப்போ சைவ உணவகங்கள் எடுத்தாலே பல கடைகளில் சாப்பிடும்போது ஏதோ வந்தது கொண்டது என்று சொல்லி ஒரு சின்ன இதை வச்சே உடனே
கடையை மூடி செய்யக்கூடிய நிலையில் அப்போ இதற்கு மாநகர சபையும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற கேள்வி இன்றைய நீதிமன்ற இந்த தீர்ப்புக்கு பிறகு என்னுடைய மனதிலே தோன்றுகிறது. ஆகவே இதற்கு பின்னாலே யார் இருக்கிறார்கள்? பணம் இதிலே விளையாடுகிறதா? பணத்தையும் தாண்டி நல்லூர் என்பது தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. நல்லூர் என்பது ஒரு சைவ ஆலயமாக இருந்தாலும் அனைத்து மதத்தவர்களும் வந்து வழிபடுகிறார்கள். அனைத்து மதத்தவர்கள் மட்டுமல்ல, அனைத்து இனத்தவர்கள், அனைத்து மதத்தவர்கள், வெளிநாட்டவர்கள் என்று அனைவரும் வந்து அந்த ஆன்மீகத்தை உணர்கின்ற ஒரு இடமாக இருக்கும் போது அதற்கு முன்னாலே அதுவும் மாநகர சபையினுடைய வாசலிலேயே இப்படியான ஒரு செயற்பாடு நடைபெற்றிருப்பதும் இந்த நிமிஷம் வரை அதை எங்களாலே மூட முடியாமல் இருப்பது என்பதும் மிகவும் மனவேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது. எங்களுடைய சில உறவுகளே கேட்கிறார்கள், கட்டும் வரை நீங்க என்ன பார்த்து கொண்டிருந்த நீங்கள், திறக்கும் வரை நீங்க என்ன பார்த்து கொண்டிருந்த நீங்கள். அது ஒரு பழைய கட்டிடமாக பழைய வீடாக இருந்தது. அவர்கள் திருத்தி அமைச்சு அது செய்யும் போது இங்கே இந்த உணவகம் தான் வரப்போகுதுன்ற யாருக்கும் தெரியாது. மிக அண்மையில் இப்படி ஒரு உணவகம் வரப்போகுதுன்ற தகவல்கள் எல்லாருக்கும் கிடைத்தது என்று அவர்களும் தாங்கள் ஒன்றை திறக்க போறோம் என்றும் அதுக்கு சில வேலையாட்கள் தேவை என்ற விளம்பரங்களையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள் என்ற அடிப்படையிலே இது வரப்போகிறது என்று எங்களுக்கு தெரிய வந்த சூழலிலே தனிப்பட்ட ரீதியிலே நான் நினைத்திருந்தேன் தனியே ஒரு தூய சைவமான ஒரு உணவகமாகத்தான் அவர்கள் திறக்க போகிறார்கள் என்று. அப்போ அவர்கள் நல்லூரிலே ஒரு விதிவிலக்காக ஆலயத்துக்கு முன்னால் இப்படி செய்ய மாட்டார்கள் என்று நாங்களும் நினைத்து விட்டோம். அதனாலே அதுக்கான ஒரு எதிர்ப்பு முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளவில்லை திறப்பதற்கு முன்பாக. ஆனால் திறந்ததை பிற்பாடு தான் பார்த்தால் என்னாலேயே நம்ப முடியாமல் இருந்தது, அங்கே இந்த மாமிச உணவுகளை விற்கிறார்கள். அப்போ அந்த பின்னணியில் முதலாவது எங்களுடைய மக்கள், எங்களுடைய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவராக இருந்தால் என்ன, இந்த அசைவ உணவகத்துக்கு செல்வதை நீங்கள் நிறுத்த வேண்டும். இதே உணவகம் யாழ்ப்பாண நகர்பகுதியிலையும் ஆஸ்பத்திரி வீதியிலே இருக்கிற காகில்ஸ் ஃபுட் ஸ்கொயர்லேயும் இதுன்ற ஒரு உணவகம் அங்கே இருக்கிறது. இதே நிறுவனத்தினுடைய உணவகம். அதற்கும் எங்களோட மக்கள் செல்வதை முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும். அதனூடாக அவர்களுக்கு நாங்கள் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, மாநகர சபை இதற்குரிய நடவடிக்கையை கடுமையாக எடுக்க வேண்டும். ஏன்னா சமுதாய எதிர்ப்பு வரும் பொழுது இது சமுதாயத்துக்குள்ளே பல குழப்பங்களை ஏற்படுத்தும். இது சிங்கள தமிழ் இனப்பிரச்சனையாக கூட இது மாற்றப்படலாம். அல்லது அவர்கள் பௌத்த மதம், அவர்களுடைய அந்த முகப்புத்தகத்தை சென்று பார்த்தால் வெசாக்குக்கெல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவித்து பதிவுகள் இட்டிருக்கிறார்கள். ஆக பௌத்த பின்னணியை, சிங்கள பௌத்த பின்னணியை கொண்டிருக்கக்கூடிய இந்த பல்தேசிய கம்பெனி என்பது இங்கே வரையக்கில்ல பௌத்த மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் இடையிலான ஒரு முரண்பாட்டை இது கொண்டு வரலாம். ஆகவே இனவாதம் மதவாதம் இல்லை என்று சொல்லுகின்ற அரசு இதில் தலையிட்டு இந்த நடவடிக்கையை உடனே எடுக்க வேண்டும். அது நடைபெறாத இடத்திலே தமிழர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எல்லா விதத்திலும் ஒடுக்கப்படுகிறோம் என்பதைத்தான் இது எடுத்துக்காட்டி நிற்கிறது. உண்மையாக கடையை மூடவும் என்று சொல்லி மாநகர சபை ஆணையாளரை எழுத்தின் மூலமாக கொடுத்திருந்தால், ஒரு நியாயமான ஒரு நிறுவனமாக இருந்திருந்தால் அவர்கள் தாங்கள் அனுமதி பெறும் வரையில் அந்த கடையை மூடியிருக்க வேணும். அப்படி மூடாம தொடர்ந்து அவர்கள் செயற்படுகிறார்களாக இருந்தால் தங்களுடைய முகப்புத்தகத்திலே இந்த பதிவுகளை இன்னும் விளம்பரப்படுத்தி ஸ்பான்சர் பண்ணி இதை யாழ்ப்பாணத்தில் இதை திறந்ததை பெரிய அளவுக்கு இன்னும் சமூக வலைத்தளங்களூடாக முன்னெடுக்கிறார்கள் என்றால் எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் இருக்கக்கூடிய உறவுகள் கூட அவர்களுடைய முகப்புத்தகத்துக்கு போய் தங்களோட கருத்துக்களை அங்கே ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். இப்படி எல்லா தளங்களிலும் நாங்கள் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும். இது சைவ சமயத்தவர் என்ற அடிப்படைக்கு அப்பால தமிழர்களாக அனைவருமே இதனை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு விளக்கங்களை சொல்லலாம். சிலர் சொல்லுவார்கள், இதில் நல்லூருக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகள்ல எல்லாம் சமைக்கணும் தானே, அதெல்லாம் நீங்கள் நிப்பாட்டுறீங்களோ, இது கடையை மட்டும் நிப்பாட்டுறீங்க. வீடுகளுக்குள்ள சமைக்கிறது உண்மையில சமைக்காம இருக்கணும் என்றது பொதுவான விருப்பமாக இருக்கிறது. ஆனால் சைவ சமயத்தில் எதுவும் கட்டுப்பாடு கிடையாது, அவர் சுதந்திரம். இப்போ வீட்டுக்குள்ளாவே என்ன சமைக்கணும்ன்றது நாங்கள் போய் பார்த்து அது நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்க முடியாது, அது பொதுவான விதமாக இருக்கு. ஆனால் இது ஒரு கடையை வாசல்ல வச்சு அவர்கள் வியாபாரத்தை செய்யும் போது மக்களை தூண்டுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், பல்தேசிய கம்பெனிகளுடைய இந்த இதெல்லாம் விளம்பரப்படுத்தி இதை தூண்டுதலை செய்து இப்படி செய்யும் பொழுது அது வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை வேற, இது பொதுவான நிலைக்கு கடையை கொண்டு வந்து இப்படி செய்யறதுன்றது அதே மாதிரியே நாங்கள் ஒப்பிட முடியாது. ஆகவே சிலர் வந்து ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு ஒப்பீடுகளை செய்தாலும் சரி, சைவம் அசைவம்ன்றது ஒரு பக்கம் விடுங்களேன். அப்படி கருத்து சொல்றாங்களுக்கு நான் இந்த இடத்துல சொல்றேன், சைவம் அசைவம்ன்றதை ஓரமாக விடுவோம். அனுமதி பெறையில இன்னும் மாநகர சபையில நீங்கள் அனுமதி பெறையில அந்த கட்டிடம் ஒரு வீடு, அதை வந்து பிஆர் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷனாக மாற்றி இருக்க வேண்டும்.
கடை கொடுக்கு. அதை கூட அந்த வீட்டு உரிமையாளர் செய்யவில்லை. அந்த வீட்டு உரிமையாளர் ஒரு தமிழராகத்தான் இருப்பார். அவர் யாரோ எங்களுக்கு தெரியவில்லை, தேடிக்கொண்டிருக்கிறோம். அவரோடும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள விரும்புகிறோம். அவர் ஒரு தமிழராக இருக்கேக்கல இதை ஏன் இப்படி கொடுத்திருக்கிறார்? ஆலயத்துக்கு முன்னால இப்படி அவர் செய்தது மிகவும் ஒரு மனவேதனையான விஷயம். இப்ப அவர் செய்த காசுக்காக அப்படி அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்றதால செய்திருக்கிறாரோ, அல்லது இதனூடாக வருமானம் வருகிறது என்றதால செய்திருக்கிறாரோ, அல்லது சிங்கள பேரினவாத அரசுக்கு துணை போய் நின்று செய்திருக்கிறாரோ, அது நல்லூர் முருகனுக்கு தான் வெளிச்சம். அப்ப அந்த அடிப்படையில எம்மவர்களும் இந்த விடயங்களிலே சிந்தித்து செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே எங்களோட காணிகளை கூட எங்களோட இடங்களில் விற்கும் பொழுது சிங்களவர்களுக்கு விற்பது என்பது, நாங்கள் சிங்களவர் என்று சொல்லி நாங்கள் துவேஷம் கதைக்கவில்லை, இனவாதம் கதைக்கவில்லை. ஆனால் கடந்த 75 வருடங்களுக்கு மேலாக இந்த மண்ணிலே எங்களுக்கு நடந்த அநியாயங்கள் காரணமாகத்தான் நாங்கள் அப்படி சிந்திக்க வேண்டி இருக்கிறது. இன்றும் அப்படியான செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2009க்கு பிறகும் கட்டமைக்கப்பட்ட இந்த இன அழிப்பு, ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் என்பது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமாக இருந்தால் நீ அந்த இனத்தினுடைய மொழியை அழிக்கலாம், தமிழ் மொழியை அழிப்பதனூடாக இனத்தை அழிக்கலாம். அந்த இனத்தினுடைய சமயங்கள், அந்த இனம் பின்பற்றுகின்ற சமயங்களவையோ அவற்றை அழிப்பது, சமய நம்பிக்கைகளை அழிப்பது, கலாச்சாரத்தை அழிப்பது, பண்பாட்டை அழிப்பது, பொருளாதாரத்தை அழிப்பது, கல்வியை அழிப்பது, இது எல்லாமே தமிழ் தேசியம்தான். தமிழ் தேசியம் என்ற அடிப்படை கூறுகளை அளிக்கின்ற ஒரு மிகவும் ஒரு நயவஞ்சகமான சதித்திட்டம் தான் இதற்கு பின்னால் இருக்கிறது என்று நாங்கள் ஊகிக்கிறோம். ஆகவே இதை எங்களுடைய மக்கள் பிரதானமாக உணர்ந்து ஒரு எழுச்சியாக அனைத்து தளங்களிலும் நாங்கள் போராடுவதன் ஊடாகத்தான் இதனை நாங்கள் நிறைவேற்றலாம் என்பதும், மற்றது எங்களுடைய கோரிக்கை கூட அந்த உணவகத்தை அவர்கள் தூய சைவ உணவகமாக மாற்றினா கூட எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அப்ப தூய சைவ உணவகமாக அதை நீங்கள் முற்றுமுழுதாக மாற்றுங்கள். அப்படி இல்லை என்றால் வேறு இடத்திலே நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை செய்யுங்கள். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அப்ப இந்த சூழல், இந்த இடத்தை புரிந்து கொண்டு இதை சம்பந்தப்பட்ட தரப்புகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு நிற்கின்றோம். இந்த அசைவ உணவகங்களுடைய வருகையானது நல்லூர் ஆலய சூழலில் மட்டுமல்லாமல் ஏனைய ஆலய சூழல்லையும் இருக்கக்கூடியதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த காலங்களிலையும் அவையும் சர்ச்சையாக இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில இதற்கு என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீங்க முன்னெடுக்க போகின்றீர்கள் என்று சொன்னா, இந்த ஒரு விடயத்தை நாங்கள் கைவிட்டோம்னு சொல்லி சொன்னா இதனை போன்று ஏனைய ஆலயங்கள்லையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? ஆமாம், நிச்சயமாக அது தொடர்பிலும் நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம். இதே விடயங்களை ஆராயும் பொழுது இந்த நல்லூர் சிவனம்மன் கோவில் வீதியிலே, அந்த சிவன் வீதியிலே ஒரு வீட்டிலே அசைவ உணவு தயாரித்து விற்பனை செய்யப்படுகிறது என்றொரு நிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல கோண்டாவிலே ஒரு ஆலயத்துக்கு முன்பாக ஒரு இந்த நவீன உணவு வகை வரும் பொழுது அசைவமாக திறக்கப்பட்டு பிறகு சைவமாக மாற்றப்பட்டு இப்பொழுது இந்த முன் வாசல் மறைக்கப்பட்டு ஆனால் அசைவ செயற்பாடுகள் நடைபெறுவதாக அறிந்திருக்கிறோம். ஆகவே இதற்கு நிரந்தரமான ஒரு விதத்திலே எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்கள், பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகள் சில சட்டங்களை அவர்கள் இயற்ற வேண்டும். எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சட்டங்களிலே ஒரு சைவ ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அந்த ஆலயத்தினுடைய வளாகத்து, அந்த ஆலயத்தினுடைய சூழலுக்குள்ளே அசைவ உணவகங்களுக்கு எந்தவித அனுமதியையும் கொடுக்கக்கூடாது, மதுபான சாலைகளுக்கு எந்தவித அனுமதியும் கொடுக்கக்கூடாது என்கின்ற சில விதிமுறைகளை ஏற்படுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக அந்த ஆலயங்களுடைய நிலையை பொறுத்து, உதாரணமாக நல்லூர் ஆலயம் என்று சொல்லும் பொழுது மகோற்சவம் நடக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், பல லட்சக்கணக்கான மக்கள் இங்கு மட்டும் இருந்துள்ள தென்னிலங்கையில் இருந்தும் இந்தியாவில் இருந்தும் புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் இங்கே வருகிறார்கள். ஆகவே அந்த நிலையில எடுத்து பார்க்கும் பொழுது நல்லூர் அந்த ஆலய சூழல் என்பது அது பெரிதான ஒரு சூழலாக உருவாக்கப்பட வேண்டும். அதே நேரம் கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு ஆலயம் என்று சொல்லும் போது அந்த ஆலயத்துக்கு ஏற்ற விதத்தில் அது அவ்வளவு இடத்தை எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட இடம், அந்த சூழலுக்குரிய இடத்துக்குள்ள இந்த செயற்பாடு நடக்கக்கூடாது என்ற ஒரு அடிப்படையை எடுக்க வேண்டும். அப்போ இதில் எங்கட சைவ சமய அடிப்படையில் பார்த்தால் எந்தெந்த ஆலயங்களில் ராஜகோபுரம் அமைந்திருக்கிறதோ, ராஜகோபுரம் என்பது பிரதான வாசல்ல அமைக்கப்பட்டிருக்கிற கோபுரம், அந்த ராஜகோபுரம் எங்க நின்று பார்த்தா எல்லாம் தெரியுதோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த ஆலயத்தினுடைய சக்தி இருக்கிறது என்பதுதான் ஆகமம் சொல்லுகின்ற விடயம். இப்ப இந்த உணவகம் அமைந்திருக்கிற இடத்துல நீங்கள் மாநகர சபைக்கு முன்னால் நின்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோபுரம் தெரியும், ஓம் முருகா என்ற அதுதான் ராஜகோபுரம்.
அப்ப அந்த கோபுரம் தெரிகிறது என்றால் அவ்விடத்தில் அந்த சாநித்தியம் இருக்கு. முத்திர சந்தி மட்டுமே அந்த சாநித்தியம் இருக்கிறது. அந்த ரோட்டாங்கால திரும்பினா அப்புறம் அங்கே இந்த இது காட்சி தெரிய போறது இல்லை. அது மாதிரி கிராமப்புறங்கள்லையும் இதே மாதிரியான சில கணிப்பீடுகளை அந்தந்த பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகள் கொண்டு வந்து உருவாக்குவதன் ஊடாகத்தான் ஆலயங்களுடைய புனிதத்தன்மையை பாதுகாப்பதன் ஊடாக மக்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சமய விழுமியங்களையும் எங்கட மண்ணிலே பேணி பாதுகாக்கலாம் என்பதை நாங்கள் யோசிக்கிறோம். அதுபோலத்தான் இந்த மதுபான கடைகளுக்கான அனுமதி வழங்குகின்ற போது கூட பாடசாலைகளுக்கு அருகிலே, வைத்தியசாலைகளுக்கு அருகிலே, ஆலயங்களுக்கு அருகிலே என்ற வகையிலே இல்லாமல் அதற்குமான விதிமுறைகள் இன்னும் சரியான விதத்திலே உருவாக்கப்பட்டு பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகள், எதிர்காலத்தில் மாகாண சபை என்ற மட்டத்திலே இந்த கட்டளை சட்டங்களை அவர்கள் நியதிகளை உருவாக்குவார்களா இருந்தால் சட்ட ரீதியாகவே இதற்கான நடவடிக்கைகளை மிக இலகுவாக எடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய சில சட்டங்கள், உதாரணமாக யாழ்ப்பாண மாநகர சபையின் சில துணை சட்டங்கள், துணை விதிகள் சற்று பலகீனமாக இருக்கின்றன. அதுதான் இப்படியான அவர்களுடைய இந்த செயற்பாடுகளுக்கும் அவர்கள் துணிச்சலாக எதிர்த்து நிற்பதற்கும் ஒரு காரணமாகவும் அமைகின்றன. ஆகவே இது எதிர்வரும் காலங்களிலே உள்ளூராட்சி சபைகள் எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே ஆட்சியை அமைக்கும் பொழுது நீங்கள் இவற்றை கருத்தில் கொண்டு இந்த சட்டங்களை நீங்கள் இங்கே உருவாக்க வேண்டும். அதுபோல மதுபான சாலைகளுக்குமான அந்த எல்லையையும் இன்னும் சரிப்படுத்தி சரியான விதத்திலே அந்த சட்டங்களை சற்று கடுமையாக இறுக்கமாக பின்பற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி தனியார் கல்வி நிறுவனங்கள் வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை முழு நேரங்களிலும் முற்றாக மூடப்பட வேண்டும் என்கின்ற சட்டங்களையும் நீங்கள் அந்தந்த சபைகளிலே உருவாக்கினால், ஏனென்றால் தனியார் கல்வி நிலையங்கள் கூட பிரதேச சபை, நகர சபை, மாநகர சபையிலே தான் அனுமதி பெறுகிறார்கள். ஆகவே அந்த அனுமதி வழங்கும் பொழுது இந்த சட்டத்தை தெளிவாக அங்கே வரையறுத்து அனுமதியை கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை மீறும் பொழுது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம். ஆகவே இந்த விடயங்களிலே எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்கள் கவனத்தில் கொண்டு சட்டங்களை உருவாக்குவதன் ஊடாகத்தான் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே சமயத்தை பாதுகாப்பதோடு, எமது இனத்தின் இருப்பையும் பாதுகாப்பதோடு, எங்களுடைய மாணவ செல்வங்களை நல்லவர்களாக, நாளைய தலைவர்களாக உருவாக்கக்கூடிய இந்த போதைப் பொருளுக்கும் ஏனைய கலாச்சார முரண்பாடான பிறழ்வான செயற்பாடுகளுக்கும் அவர்கள் அடிமையாகாமல் நல்ல உத்தமமான மனிதர்களாக, நல்ல தலைவர்களாக அவர்கள் உருவாகுவதற்கு இது வழிவகுக்கும். ஆகவே எங்களுடைய அரசியல் பிரதிநிதிகள், தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றுபட்டு இவற்றை அந்தந்த சபைகளிலே உருவாக்க வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். இறுதியாக உங்களிடம் இன்னும் ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன். அதாவது தற்போது இந்த ஆலய திருவிழா காலங்களில் வான வேடிக்கைகளாக இருக்கட்டும், தென்னிலங்கையிலிருந்து யானைகள் வரவழைக்கப்பட்டு அது தொடர்பான நிகழ்வுகளாக இருக்கட்டும், அது சில நேரங்களில் அசம்பாவிதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மையில் கூட தாவடியில் இவ்வாறான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில இந்த களியாட்டங்களும் வேறு விதமான ஒரு ஆன்மீகத்துக்கு ஏற்ற விதம் அல்லாத விதத்துல செயல்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இதை மாற்ற வேண்டுமா, இல்லாட்டி எவ்வாறான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்க எதிர்பார்க்கின்றீர்கள்? ஆமாம், நிச்சயமாக எங்களுடைய சைவ ஆலயங்களிலே மகோற்சவங்கள், அலங்கார உற்சவங்கள் நடைபெறும் பொழுது இப்படியான நீங்கள் சொன்னது போல வான வேடிக்கைகளாக இருக்கலாம், அல்லது தென்னிந்தியாவிலிருந்து பாடகர்களை அழைத்து இங்கே சில இசை நிகழ்வுகளை நடாத்துவதாக இருக்கலாம், அல்லது தென்னிலங்கையிலிருந்து ஜானைகளை அழைத்து நீங்கள் சொல்வது போல அப்படியான செயற்பாடுகளை செய்வதாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் தங்களுடைய அந்த ஆடம்பரத்தை வெளிப்படுத்தலை ஒரு ஏட்டிக்கு போட்டியாக செய்கின்ற தன்மைகளும், ஒரு ஆலயத்தை விட இன்னொரு ஆலயம் சிறப்பாக செய்யணும் என்றும், ஒரு ஆலயத்துக்குள்ளேயே 6ஆம் திருவிழாக்காரரை விட 8ஆம் நாள் திருவிழாக்காரர் இன்னும் சிறப்பாக செய்யணும் என்றும் ஏட்டிக்கு போட்டியாக இவற்றை செய்து வருகிறார்கள். பொதுவான ரீதியிலே இப்படியான ஆடம்பர நிகழ்வுகளை ஆலய வளாகத்துக்குள்ளே, ஆலய உற்சவ காலங்களிலே, மகோற்சவ காலங்களிலே தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் ஒரு ஆன்மீக ரீதியிலே அடியவர்கள் அங்கு இறைவனை வழிபட்டு அந்த ஆலய பூசை வழிபாடுகளிலே கலந்து கொண்டு இறைவனுடைய நாமங்களை கூட்டு பிரார்த்தனையாக, பஜனையாக பாடி ஆன்மீக அருளுரைகள் இடம்பெறலாம், ஆன்மீக சொற்பொழிவுகள் இடம்பெறலாம்.
அல்லது எங்களுடைய இசை கச்சேரிகள் எம்மவர்களே இருக்கிறார்கள், எம்மவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்களை அமைத்து கொடுத்து அவர்களுடைய இசை கச்சேரிகள், மாணவர்களிடையே நல்ல திறமை உள்ளவர்களை வைத்து பேச்சு போட்டிகள், பட்டிமன்றங்கள் போன்ற இலக்கிய கலை கலாச்சார நிகழ்வுகளை சமுதாயத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்தோடு அமைக்கலாம். அது மட்டுமல்ல, மாணவர்கள் மத்தியிலே சில போட்டிகளை அல்லது பரீட்சைகளை அந்த மகோற்சவத்தை முன்னிட்டு நடாத்தி பூங்காவன திருவிழா அன்று அல்லது தீர்த்த உற்சவம் அன்று அவர்களுக்கு ஒரு பரிசளிப்பு விழா ஒன்றை ஏற்பாடு செய்து அதிலே அவர்களுக்குரிய சந்தர்ப்பத்தை வழங்கி, இப்படி எங்களுடைய ஒவ்வொரு ஆலயங்களும் அந்த ஆலயத்தை சூழ இருக்கக்கூடிய மக்களை கலையிலும் கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் ஆன்மீகத்திலும் ஈடுபடுத்தக்கூடிய விதத்திலே இந்த செயற்பாடுகளை வடிவமைப்பது என்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும். அதையும் மீறி நீங்கள் சில விடயங்களை செய்ய விரும்பினால் மிகவும் அவதானத்தோடு நிறைய பணத்தை அதற்கென்று செலவழிக்காமல் எப்போது இருந்துட்டு ஏதோ ஒரு தடவையில் செய்யலாம் என்று ஒரு கருத்தை நான் முன்வைத்தாலும், இதுக்கே பலர் விமர்சனம் சொல்வார்கள், கருத்தை முன்வைத்தாலும் அதில் நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள், நீங்கள் உதாரணமாக 100 ரூபாயை ஒரு நிகழ்வுக்காக செலவழிக்கிறீர்கள் என்றால் அதனை 50 ரூபாயை செலவழித்து கொண்டு அந்த மிகுதி 50 ரூபாயை எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே இருக்கக்கூடிய பொருளாதார தேவையுள்ள நிறுவனங்களுக்கு, அது பிள்ளைகள் மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சியாக இருக்கலாம், அல்லது மாற்று வலுவுள்ளவர்களுடைய இல்லங்களாக இருக்கலாம், என்னென்ன தேவைகள் இருக்கோ அவர்களுக்கு ஒரு உதவியை கற்றல் உபகரணங்கள் வழங்குகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கலாம். அந்த பணத்தில் ஒரு பகுதியை இந்த சமூக சேவைக்காக நீங்கள் செலவழிக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோளாக இருக்கிறது. வான வேடிக்கைக்கும் மின் விளக்குகளுக்கும் யானைகளை கொண்டு வருவதற்கும் நீங்கள் பயன்படுத்துகின்ற அந்த பணத்திலே அவற்றை சற்று குறைத்து, நான் முற்றாக நிப்பாட்டுங்கள் என்று சொல்லவில்லை, சொன்னாலும் நீங்கள் கேட்க போவதும் இல்லை, அவற்றை சற்று குறைத்து அதிலே இருக்கக்கூடிய ஒரு அரைவாசியை குறைத்து அரைவாசி பணத்தை இப்படி சமூக சேவை திட்டங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது எங்களுடைய ஆலயங்களும் சமூக சேவை செய்கின்ற ஒரு நிறுவனங்களாக மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அதனையும் ஆலய நிர்வாகங்கள், தர்மகர்த்தா சபைகள் கருத்திலே கொண்டு உபயோகாரர்களை, திருவிழாக்காரர்களை அதற்கு ஏற்ற விதத்திலே வழிநடத்தி இவற்றை செய்ய வேண்டும் என்பதும் எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. இவ்வாறாக பல்வேறுபட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இந்த ஒரு அரசியல் களம் நிகழ்ச்சியில பல தகவல்களை கூறியிருக்கின்றீர்கள். அந்த வகையில சிவகுரு ஆதீன முதல்வர் தவ திரு வேலுசுவாமி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி ரோஷானி. அதே போல லங்காசிரி இந்த ஒளிப்பதிவை செய்த சகிராஜ் உட்பட அனைத்து லங்காசிரி உத்தியோகத்தர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எமது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். கடைசி 6 மாதங்களிலே நடைபெற்றது இனப்படுகொலை, இன அழிப்பு என்பதை சர்வதேசம் இங்கே நடைபெற்றது வெறுமனே போர்க்குற்றங்களும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் மட்டுமல்ல, இனப்படுகொலை, இன அழிப்பு இங்கே நடைபெற்றிருக்கிறது என்பதை ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலை ஆரம்பித்திருக்கிறது. இந்த கூட்டம் இன அழிப்பை நடத்திய கூட்டம். அதுக்கு ஜேவிபியும் விதிவிலக்கல்ல. அவர்கள் 40,000க்கும் மேற்பட்ட இராணுவத்தினரை இதில் சேர்த்து கொடுத்தார்கள். எல்லா தரப்பும் தான். இந்த கனடா அரசு இப்படியான ஒரு தூவியை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்தது அவர்களுக்கு வயிற்றை கலக்குகிறது, அவர்களுக்கு பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. இருக்கக்கூடிய என்பிபி என்று சொல்லப்படுகின்ற ஜேவிபி அரசே இலங்கையர் என்று 1008 தடவை எல்லா இடத்திலையும் தங்களோட கருத்தியலை முன்வைக்கின்ற அவர்கள், நீங்கள் வேறு நாங்கள் வேறு, நீங்கள் வேறு நாடு நாங்கள் வேறு நாடு, பௌத்தருக்கு என்ன வேணும் என்றாலும் செய்யலாம். அந்த தேரர் ஒரு பௌத்த தேரருக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை அல்ல உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஒரு சிலர் நல்லவர்கள் இன்றும் அந்த பௌத்தத்தின்படி சரியான உபதேசத்தின்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இருக்கிறார்கள். அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தமிழர்களுக்கு சார்பாக செயற்பட்டு விடுவாரோ என்கின்ற ஒரு அச்சம் கூட தென்னிலங்கையிலே பரப்பப்படுகிறது. என்பிபி அரசு என்று சொல்லப்படுகின்ற ஜேவிபி அரசு கருத்தியலாக ஒன்றை முன்னெடுத்து கொண்டு மறைமுகமாக, சூக்ஷ்மமாக, புத்திசாலித்தனமாக இந்த இனவாதத்தையும் மதவாதத்தையும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். போர்க்குற்றம் புரிந்திருக்கக்கூடிய பல இராணுவத்தினரை அவ்வப்போது சுதந்திர தினம் வரும் பொழுதும் வெசாக் வரும் பொழுதும் பொது மன்னிப்பு என்ற அடிப்படையில் பௌத்த தீரர்களுடைய இந்த இனவாத பேச்சுக்கள் எதிர்காலத்திலே ஒரு யுத்தத்தை ஏற்படுத்துமாக இருந்தால் அந்த நிலையிலே தமிழ் மக்களும் வேறு சில அணுகுமுறைகளைத்தான் நாட வேண்டிய சூழ்நிலைக்கு மீண்டும் ஒரு யுத்தம் வேண்டாம் என்று கருத்தை சொன்னாலும் அதற்கு ஏற்ற விதத்திலே நீங்கள் என்னையா செய்கிறீர்கள்?
அனுரகுமார திசாநாயக்.